சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாளை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வராக ஜெயந்தி. நமக்கு இருக்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வராக புராண கதையை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. சிருஷ்டி என்பது 2 வகைப்படும். ஒன்று அந்த பெருமானே தானாக தோன்றியது, மற்றொன்று இறைவன் தாமாக மாயையின் பலத்தினால் மகத்திலிருந்து பஞ்சபூதங்களும் ஐம்புலன்களும் உண்டாக படைத்து அதற்கு பிறகு பிரம்மனை தோற்றுவித்தார். பரமனின் ஆணையைப்படி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் என அனைத்தையும் பிரம்மதேவனே படைத்தார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற முனிவர்களை படைத்து சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணித்தார். பிரம்மன் புருவங்களின் நடுவிலிருந்து ருத்திரன் தோன்றினார். அதன்பின் மர்ச்சி, அத்ரி, அங்கீசர், புலஸ்தர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், நாரதர், இதன்பின் வேதங்கள், சத்வகுணங்கள், காயத்ரி, பிரணவம் இத்தியாதி ஆகியவற்றையுமே படைத்தார் பிரம்மதேவர். இவ்வனைத்தையுமே படைத்தாலுமே பிரம்ம குலம் மற்றும் பெருகவே இல்லை. இதனால் பிரம்மா மிகவும் மனமுடைந்து போனார். அதன் காரணமாக அவருடைய உடல் 2ஆக பிரிந்தது. அவை ஆண் பெண் உருவங்களாக மாறின. அந்த ஆண் ஸ்வயம்புவமனு என்றும் அந்த பெண் சத்ரூபா என்றும் அழைக்கப்பட்டனர். ஸ்வயம்புவமனு பிரம்மாவை பார்த்து கேட்டார், பிரபோ, நானும் என் மனைவியும் தற்சமயம் என்ன பணியில் செய்வது? உங்களைப் போன்று மக்களை பெற்று பூமியை ஆட்சி செய்து பல யஜ்ஞங்களை செய்து ஸ்ரீஹரியை சந்தோஷப்படுத்துக என்று பிரம்மன் கட்டளையிட்டார். உங்கள் சொல்லை நான் தட்டமாட்டேன். ஆயினும் பூமியில் நான் வசிக்க இடமே இல்லையே. பூமி கடலின் ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறதே என்றார் மனு. பூமியில்தான் மானிடர்களை படைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய சமயத்தில் பிரளயம் வந்துவிட்டது என்றும் கவலையில் ஆழ்ந்த பிரம்மனுக்கு உடனே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்ய தோன்றியது. மனதில் ஸ்ரீஹரியை சிந்தித்துக் கொண்டே நான் எந்த பரந்தாமனுடைய கிருபையால் உருவானேனோ அதே பிரபு இதோ இங்கே ஜலசமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கும் உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்கச் செய்ய வேண்டும் என்று தியானித்தார். அப்போது பிரம்மதேவனுடைய நாசியிலிருந்து ஒரு கட்டை விரல் அளவேயான ஒரு வராகம் வெளிவந்தது. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே அந்த பன்றி ரூபமாக வெளிவந்தார். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சிறிய பன்றி உருவம் பூதாகரமாக யானை அளவு வளர்ந்து விட்டது. அதை பார்த்து பிரம்மா மெய்சிலிருந்து புலகாங்கிதம் அடைந்து விட்டார். என் எண்ணத்தை நிறைவேற்றவே நாராயணன் இவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து வேத பாராயண ஸ்தோத்திரங்களை சொன்னார். அதனால் சந்தோஷம் அடைந்த மூர்த்தி கர்ஜனையை செய்தார். அந்த பிரம்மாண்ட ஒலி ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் 3லுமே ஒலித்தது. அதே சமயம் ஹிரண்யாட்சன் என்ற அரக்கன் தேவர்கள் அனைவரையுமே துன்புறுத்தி ஓடவிட்டு கடைசியாக ஹரிபகவானான அந்த விஷ்ணுவையே தோற்கடிக்க வேண்டும் என்று அவரை தேடி வைகுண்டம் சென்றான். வைகுண்டத்தில் இருந்த நாரதர், இப்பொழுது ஹரிபகவான் இங்கு வைகுண்டத்தில் இல்லை, பாதாளத்தின் கீழ் அழுந்தி கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த சென்றிருக்கிறார் என்றார். அப்படியா? இதோ பாதாள லோகத்திற்கு போகிறேன் என்று சொல்லி பாதாளத்திற்குள் புகுந்தான். அங்கே ஹரிபகவான் வராக மூர்த்தியாக எழுந்தருளி தண்ணீருக்குள் ஆழ்ந்து கிடக்கும் பூமியை தமது கோரப்பற்களால் தாங்கி மேலே நின்று கொண்டு இருந்தார். இந்த காட்சியை கண்ட ஹிரண்யாட்சன் சிரித்தான். பன்றி வடிவில் இருந்த பகவானை கேலி செய்த ஹிரண்யாட்சன் மீது கோபம் கொண்ட வராக பெருமான் ஒரே அடியில் ஹிரண்யாட்சனை வீழ்த்தி பூமியை கடலிலிருந்து மேலே மீட்டு கொடுத்தார். அதன் பிறகு பிரம்மதேவர் ஸ்வயம்பு மனுவை அழைத்தார். நீ உன் பிரஜைகளுடன் பூமண்டலத்தை அடைந்து ஆட்சி செய்து வாழ்வாயாக என்று அனுகிரகித்தார். பின்பு ஸ்வயம்பு மனுவும் சத்ரூபாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து பிரியதவர், உத்தானபாதர் என்று 2 ஆண் குழந்தைகளும், ஆகுதி, தேவஹூதி,
பிரசூதி என்ற 3 பெண் குழந்தைகளையும் பிறக்கச் செய்தனர். இவர்கள் வழியில் வந்தவர்களுமே ஆதி மனிதர்கள் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன. அதீத சக்தி பெற்ற இந்த வராக புராண கதையை நாளை வராக ஜெயந்தி என்று ஒருமுறை காதால் கேட்டாலே நமக்கு இருக்கும் கழுத்தை நெரிக்கும் பிரச்சனைகள் கூட ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போக்கச் செய்வார் வராக பகவான். அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வராக புராண கதையை உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.